ஹாய், இது ஜஸ்ட் ஈவினிங். மாடிக்கு போயிருந்தேன் பாப்பாவை கூட்டிகிட்டு. மாங்காவை காய வச்சதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வைகாசி மாதம் பிறந்தது போதும் சரியான காற்றுங்க. இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா கரண்ட் போயிடுது அடிக்கடி. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி மாவு பிணைஞ்சிட்டு இருந்தேன். பாப்பா வந்துட்டா. ஒரு டைம் அவங்க அப்பா மாவு கொடுத்து பழக்கிட்டாருங்க. அதுலேருந்தே எப்போ மாவு பிணைஞ்சாலும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு அளவு தாங்க, வயிற்றுக்கு சேராது. நானும் கொடுத்துட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா தர முடியாது அப்படின்னு சொல்லவும் கோபம் வந்துடுச்சு. பாருங்கள் அவள் எப்படி கீழே படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். நான் எப்போவுமே சப்பாத்தி போடும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே தான் சப்பாத்தி போடுவேன். போட்டு கொடுத்ததும் டான்ஸ் ஆடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்தார். என்ன நினச்சான்னு தெரிலங்க, சரியான அடி அவங்க அப்பாவுக்கு. நம்மளாக இருந்தால் அவ்வளோதான், திருப்பி அடிச்சிருவாங்க. அவங்க பொண்ணாக இருக்கும், கம்முன்னு இருக்காங்க. டேட் லிட்டில் பிரின்சஸ் இல்லையா. அப்புறம் சப்பாத்திலாம் போட்டுட்டு கிச்சனை கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.